பிரித்தானியாவின் நலன்புரி கொடுப்பனவு முறையானது தற்பொழுது கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது. குறிப்பாக ஒரு சாதாரண வைத்தியர் ஈட்டும் வருமானத்திற்கு நிகராக வேலை செய்யாத ஒரு குடும்பம் சலுகைகளை பெற முடியும் என அண்மைய ஆய்வு ஒன்று சுட்டிக்காட்டுகின்றது. மத்திய லண்டனில் வசிக்கும் 3 பிள்ளைகளை கொண்ட ஒரு ஆரோக்கியமான தம்பதியினரை உதாரணமாக கொண்டால் அவர்களால் நலன்புரி திட்டங்களூடாக ஆண்டுக்கு சுமார் 70,000 பவுண்டுகள் பெறுமதியான சலுகைகளை திரட்ட முடியும் என கூறப்படுகின்றது. கடந்த இலையுதிர் காலத்தில் பிரித்தானிய பிரதமர் எடுத்த ஒரு அதிரடி முடிவுதான் இதற்கு முக்கிய காரணமாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. அதாவது 2 பிள்ளைகளுக்கு மேல் இருந்தால் நலன்புரி கொடுப்பனவு வழங்கப்பட மாட்டாது என்ற 2 பிள்ளைகள் கட்டுப்பாடு நீக்கப்பட்டமையே இந்த நிலைமைக்கு காரணம். இந்த ஆய்வின்படி ஒரு தம்பதி திட்டமிட்டு வாரத்திற்கு 8 மணித்தியாலங்கள் மட்டும் குறைந்தபட்ச ஊதியத்திற்கு வேலை செய்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதன் மூலம் அவர்கள் ஆண்டுக்கு 10,572 பவுண்டுகள் வருமானம் ஈட்டுவார்கள். இவ்வாறு செய்வதன் மூலம் அவர்களுக்கு விதிக்கப்படும் நலன்புரி உச்ச வரம்பு முழுமையாக நீக்கப்படும். குறைந்த வருமானம் என்பதால் அவர்கள் வரி அல்லது தேசிய காப்புறுதி செலுத்த வேண்டிய அவசியமில்லை. மத்திய லண்டனில் 3 படுக்கை அறைகள் கொண்ட வீட்டின் வாடகைக்காக சுமார் 26,000 பவுண்டுகள் வரை அவர்களுக்கு வீடமைப்பு கொடுப்பனவாக வழங்கப்படும். அத்துடன் அவர்களின் ஏனைய அனைத்து கட்டணங்களையும் அரசாங்கமே பொறுப்பேற்கும் நிலை உருவாகும். இந்த விவரங்கள் வெளியானதை தொடர்ந்து பிரித்தானிய நலன்புரி முறைமை முற்றாக சிதைந்துவிட்டதாகவும் இது உழைப்பவர்களை காட்டிலும் சலுகைகளை நம்பி இருப்பவர்களுக்கே சாதகமாக உள்ளதாகவும் விமர்சகர்கள் கடும் கண்டனம் வெளியிட்டு உள்ளனர்.